हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா உப்பு கொல்கட்டை இல்லனா உப்பு உருண்டை இது எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ற அரிசியை தான் நான் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த மாதிரி நைஸா ஆட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி நைஸா அரைக்கணும். கொர கொரன்னு அரைக்க கூடாது. நல்லா நைஸா ஆட்டிட்டு வரணும். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் என் குழந்தைங்களுக்காக நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது கொஞ்சம் தேங்காய் பல்லாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தான். நல்லா அப்படி வதக்கிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். இப்போ நம்ம தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போது நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் நல்லா கெட்டியமாக வரும். அந்த டைமில் தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நம்ம மாவை இப்படி நல்லா நம்ம எப்படி தண்ணியாக கரைச்சி நம்ம ஊற்றினோம்ல, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக ஆயிடுச்சுட்டு. இப்போ எப்படி நம்மளுக்கு கரெக்டான பதம்னு நம்ம பார்க்கணுன்னா தண்ணி இப்படி தொட்டு இது மேலே இப்படி தொட்டு பார்க்கணும். மாவு ஒட்டக்கூடாது. இந்த பாருங்கள், ஒட்டில் பாருங்கள். இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது நம்மளுக்கு மாவு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் நம்ம வேக வைக்கணும். ஒரு ஆறட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக அப்படி இந்த மாதிரி தண்ணியை தொட்டுக்கணும். தண்ணி தொட்டுட்டு பாருங்கள், சூடு இல்லை. உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், அழகாக உருட்டிட்டேன். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நான் கேஸ் பற்ற வச்சு இட்லி பானை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் எடுத்து இதில் வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடி ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். என்ன மாவு மட்டும்தான் நம்ம அரைப்போம். மற்றபடி இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். எவ்வளோ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் இது மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஹெல்த்தி தான். நம்ம வந்து வீட்டிலே எல்லாமே செய்கிறனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஹைஜீனிக்காக நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தது நம்மளுக்கு மன திருப்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையே கிடையாது. நம்மளே இந்த மாதிரி வெறுமனவே சாப்பிட்லாம். வேணுன்னா உங்களுக்கு சாஸு இல்லைனா சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.